புதிய குரல் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வின்சென்ட். இந்திய செய்தி துளிகள். பல்வேறு நாடுகளில் வங்கிகள், ஐடி நிறுவனங்கள் முடங்கின. காரணம், மைக்ரோசாஃப்ட் சர்வரில் கோளாறு ஏற்பட்டதால் உலகம் முழுவதும் பாதிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகங்களுக்கு ரூபாய் 21 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார். குரூப் 2A தேர்வுக்கான ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் மேலும் ஒரு நாள் நீடிப்பு. அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. ராமலிங்கம் கூட்டுறவு மேன்மை நிலையத்தில் பட்டாய படிப்பிற்கு வரும் 31ஆம் தேதி விண்ணப்பிக்க அவகாசம். கோவை மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் இச்செய்தியை அறிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த புதிய குற்றவியல் சட்டங்களால் மக்களுக்கு குழப்பம் என்று சென்னை ஐகோர்ட் கருத்து. இன்று மேட்டுப்பாளையம் முதல் தூத்துக்குடி வரை செல்லும் வாராந்திர ரயில் சேவை இன்று மத்திய மந்திரி எல். முருகன் தொடங்கி வைத்தார். சிவில் சர்வீசஸ் முதன்மை தேர்வுக்கு 25,000 ஊக்கத்தொகையுடன் பயிற்சி திறன் மேம்பாட்டுக் கழகம் இதை அறிவித்துள்ளது. அமேசான் நிறுவனத்தின் 2 நாள் கொண்டாட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஒரு பள்ளியில் இருந்து மற்றொரு பள்ளிக்கு மாணவர்கள் சேரும் பொழுது அவர்களிடமிருந்து மாற்றுச் சான்றிதழ் கேட்டு நிர்பந்தம் செய்யக்கூடாது என்று சுற்றறிக்கை அனுப்ப தமிழக அரசிற்கு ஐகோர்ட் உத்தரவு. கோவை கொடிசியா வளாகத்தில் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான கண்காட்சி நேற்று முதல் தொடங்கியுள்ளது. ஆட்டோ டிரைவர் போலீசாருக்கு பயந்து ஓடி பாதாள சாக்கடைக்குள் குதித்து இன்னொரு வழியாக வெளியே தப்பிச் சென்றார். போலீசார் புல்டோசர் மூலம் தேடினும் கண்டுபிடிக்கவில்லை. வக்கீல்கள் திடீர் மோதல். சென்னை எழும்பூர் கோர்ட் வளாகத்தில் போலீசார் குவிப்பு. பாகிஸ்தானில் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் கைது. தங்கம் விலை பவுனுக்கு 240 குறைவு. மீண்டும் இந்த செய்தி துளிகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வின்சென்ட்.